ஹலோ எவ்ரிவன், ஜென்ரலாக லவ் வந்தால் உங்கள் அடி வயிற்றுலேருந்து வரும்னு சொல்லுவாங்களே, பட்டர்ஃப்ளை, அது உண்மைதான் உங்களுக்கு தெரியுமா? சரி, ஓகே. உங்கள் பாடியில் வந்து ஒவ்வொரு ஹார்மோன் ஒவ்வொரு விஷயத்துக்காக செக்ரெட் ஆகும். லவ் ஹார்மோன் செக்ரெட் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னரை பார்க்கும்போது எதுக்கு ஸ்டொமக்லேருந்து பட்டர்ஃப்ளை பறக்கணும்? ஏன்னா அட்ரினலின் வந்து உங்கள் பாடியிலேருந்து அப்போ ரஷ்ஷாக மூவ் ஆகும்போது ஹார்மோன் வந்து ட்ரிகர் ஆகிட்டு உங்கள் பாடி வந்து பறக்கும். நீங்கள் ஒருத்தர் ஆப்போசிட்லேருந்து ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்கும்போது உங்கள் உடம்புல சம் டிஃப்ரென்ஸ் நடக்கும். அது சில நேரத்தில் லவ்வாகவும் சேஞ்ச் ஆகலாம், அண்ட் அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாகவும் ஆகலாம். எப்போவுமே நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற பொருளை இங்கே எடுத்து வச்சா போதுமா? அது இல்லை. அவங்களுக்கு எடுக்கிற ரிஸ்க் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அவங்க நீங்கள் சின்ன விஷயமா கூட இருக்கட்டும், பெரிய விஷயமா கூட இருக்கட்டும், நீங்கள் அவங்களுக்கு எடுக்கிற ஒவ்வொரு ரிஸ்க்கும் அவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சராக தெரியும். அந்த அட்வென்ச்சரில் நமக்கு இவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே லவ் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் லவ்வராக இருக்கட்டும், உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அவங்க மடியிலையோ அவங்க ஷோல்டரில் நீங்கள் சாயும் போது உங்கள் உடம்புல இருக்கிற கொஞ்சம் பெயின் ரிலீஃப் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்கள் உடம்புல இருக்கிற லவ் ஹார்மோன் செக்ரெட் ஆகும், அதாவது ஆக்சிசைட்டோசின். அந்த ஹார்மோன் அப்போ செக்ரெட் ஆகி உங்கள் பெயினை வந்து ரிலீஃப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒருத்தவங்க மேலே லவ் வரத்துக்கு எத்தனை நாள் தேவை? ஒரு 10 நாள், சரி ஒரு 5 நாள், ஒரு 2 நாள், ஏன் ஒரு 4 நிமிஷம் போதுமா? ஏன்னா ஒரு 4 நிமிஷத்தில் உங்களுடைய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது நீங்கள் அவங்க முன்னாடி போய் நிற்கிற ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய அவுட்வர்ட் ப்ரெசன்ஸ், இதெல்லாம் சேர்த்து உங்கள் மேலே லவ் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஜென்ரலாக ஒரு ட்ரக்னா என்ன நடக்கும்? நம்மளை ஒரு இடத்துலேருந்து அப்படியே இழுத்து அதில் கட்டி போடும். திருப்பி நம்ம என்ன தான் வெளியே வர ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாது. அதை நம்மளை இழுத்து நம்மளை அழித்து நம்மளுக்கு நிறைய சுகத்தை கொடுத்து நம்மளை முடிச்சிடும். ஆனால் அதுவே ஒரு லவ் ட்ரக்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு கொக்கைன் மாதிரி உங்களை பிடிச்சி ரொம்ப இழுத்து டீப்பாக அதுக்குள்ளே போய் உங்கள் லைஃப்பை கூட முடிக்கும், இல்லைனா உங்கள் லைஃப்பை கூட ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க பொறுத்து தான். இந்த உலகத்திலே உங்களுக்கு ஃபேவரட் பர்சன், உங்கள் லவ் மொத்தத்தையும் அவங்ககிட்ட கொடுக்குன்னு நினைக்கிற பர்சன் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ வேணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.